ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இப்போ நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து ஜெயிச்சது வந்து கவர்ச்சியால் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பர்டிகுலராக சில கட்சிகள் நிறைய அந்த கட்சியோட ஆதரவாளர்கள் எல்லாருமே வந்து அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நான் டிவிக்கு தான் ஓட்டு போட்டேன். ஸோ நான் ஏன் போட்டேன் அப்படின்ற ரீசனை மட்டும் நான் சொல்கிறேன். ஜென்ரலாக வந்து கவர்ச்சியால் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்கிறது நான் ஒத்துக்கிறேன். ஆமாம், கவர்ச்சியில் தான் ஓட்டு போட்டேன் நானும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். என்னன்னாக்கா, அவர் ஒரு பெரிய நடிகர், நிறைய படம் நடிச்சிருக்காரு, நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ரொம்ப வருஷமாக அவரோட கிளப்பில் ப்ளஸ் அவரோட ரசிகர் மன்றம், அப்புறம் அது மக்கள் மன்றமாக மாற்றினது, இது மூலிமா நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சுருக்காரு. அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் அது பொதுவாக எல்லா நடிகர்களுமே கொஞ்சம் ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் பண்ணுற விஷயம் தானே வச்சுக்கோங்களேன். அவர் அதை கொஞ்சம் சீரியஸாகவே பண்ணியிருக்காரு ரொம்ப வருஷமாக. பட்டு நான் வந்து அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார், மக்களுக்கு நல்லது பண்ணுவார், இது எல்லாத்தையும் தாண்டி அஸ் அ பர்சனாக அவரை நான் வந்து பார்க்கும்போது ஒரு நல்ல மனுஷன் அப்படின்றது எனக்கு ஃபீல் ஆச்சு. சில பேர் சொல்லுவாங்க, இப்போது ரீசெண்டாக ஒரு கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறமா வந்து ஸ்கூல் படித்த பசங்க, இந்த 10th + 2ல் நல்லா ஸ்கோர் பண்ண பசங்களுக்கெல்லாம் வந்து கூப்பிட்டு வச்சு பாராட்டு விழா மாதிரி நடத்தி நிறைய பரிசு கொடுத்தாரு, அதை பண்ணார், இதை பண்ணார், நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அதுலேயுமே கூட பார்த்தீங்கன்னாக்கா, அஸ் அ ஹியூமனாக அவர் எப்படி வந்து மற்றவங்களை அட்ரஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் என்னை ரொம்ப அட்மையர் பண்ணிச்சு. அதாவது நான் வந்து இந்த கவர்ச்சின்னு சொல்கிறாங்க இல்லையா, என்ன கவர்ந்த விஷயம் அதுதான். நீங்கள் நிறையா இன்ஸ்டாகிராமில் பழைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, விஜய் அவர்களுடைய பழைய வீடியோஸு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை வந்து அவர்கிட்ட கேட்பாங்க, வேலாயுதம் படத்துலேருந்து ஒரு பாட்டு ஒன்று எங்களுக்காக பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரும் வந்து பேசிட்டு அந்த பாட்டு பாடுறதுக்கு ரெடியாகி போவார். ஸோ பின்னாடி இருக்கிற அந்த ப்ரோக்ராமில் ஆர்கனைஸ் பண்ண அந்த ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பார், அந்த குழந்தைய கொண்டு வந்து பக்கத்தில் நிப்பாட்டுவார். ஸோ நார்மலாக ஒரு பேசிக்காக நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க கேட்ட ரெக்வெஸ்ட்டை பண்ணுறதுக்கு அதில் கான்சன்ட்ரேட் பண்ண போயிடுவாங்க, பாட்டு பாடுறதோ மிமிக்ரி பண்ணுறதோ ஏதாவது ஒன்று. பட் ஒரு ஹியூமன் கான்ஷியஸாகவும் சரி, சப்கான்ஷியஸ்லேயும் சரி, ஒரு நல்ல மனுஷனாக இருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த பாட்டை அவர் பாடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையோட தோளில் கை போட்டு தன்னோட அணைச்சிக்கிட்டு அந்த ஒரு 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 நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும் அந்த வீடியோ பார்க்கும்போது. ஒரு குழந்தைய அவர் எப்படி ஹேண்டில் பண்ணார், ஒரு யார் அந்த குழந்தை ஒன்றும் பெரிய ஃபேமஸான குழந்தையோ, இல்லை பெரிய பொலிட்டீஷியன் குழந்தையோ, பெரிய ஆக்டர்ஸோ, ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் குழந்தையோ கிடையாது. ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு சராசரியான குழந்தை. அந்த குழந்தைய கூட அதோட தோளில் கை போட்டு அணைச்சி அவ்வளோ ஒரு அரவணைப்போட அந்த குழந்தைய கையில் பக்கத்தில் வச்சுக்கிட்டே அவர் அந்த பாட்டு பாடியிருப்பார். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, அதனால நம்ம எல்லாத்துக்கும் தெரிய வருது. பட் இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே அவர் அப்படி தான் நடந்துகிட்ருக்காரு பீப்புள் கிட்ட. ஸோ அஸ் அ ஹியூமனாக அவர் மற்றவங்களை எப்படி அட்ரஸ் பண்ணுறாரு, மற்றவங்களை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு, இதெல்லாம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவர்கிட்ட பார்த்த ஒரு கவர்ச்சி. ஸோ அந்த கவர்ச்சிக்காக ஓட்டு போட்டேனான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஹியூமன் பேசிக்காக வந்து மற்றவங்களை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, மற்றவங்களை எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்க, அவங்கள எவ்வளோ கம்ஃபர்ட்டாக நம்ம கூட இருக்கும்போது வச்சுக்கிறாங்கன்றது தான் ஒரு நல்ல குணமாக நான் பார்க்குறேன். ஸோ ஒரு பொலிட்டீஷியனாக இருக்கிறதுலையும் சரி, சோஷியலில் ஒரு ஒரு சொசைட்டியில் ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருக்கணும்னா பேசிக்காக அந்த ஹியூமனிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி ஒரு ஹியூமனிட்டி இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதராக தான் நான் விஜய் அவர்களை பார்த்தேன். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக தான் நான் அவருக்கு ஓட்டு போட்டேன். ஸோ அதே மாதிரி அவர் வந்து தேர்தலில் போட்டியிடுறதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையும் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு நியூ அட்மினிஸ்ட்ரேஷன் நான் கொண்டு வருவேன், ஒரு பர்ஃபெக்டான கவர்னன்ஸ் கீழே இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ரன் ஆகும் அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் சொல்லியிருந்தார். ஸோ நலத்திட்டங்கள் ஃப்ரீயாக கொடுக்கறது, அது இதுன்னு ஏகப்பட்ட திட்டங்கள், கவர்ச்சி திட்டங்கள் என்னவாக இருந்தாலும் ஒரு ஸ்டேட்டோட டெவலப்மெண்ட்டுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கவர்னன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து அவர் பர்ஃபெக்டாக பண்ணுவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸை மக்களுக்கு கொடுத்தாரு. அதை நானும் முழுமையாக நம்பினேன். ஸோ அந்த ஒரு ரீசன் தான் அவருக்கு நான் ஓட்டு போட்டது. ஸோ என்ன கவர்ச்சின்னு யார் என்ன சொன்னாலும் என்ன கவர்ந்த விஷயம் இதுதான். இதுக்காக தான் நான் அவருக்கு ஓட்டு போட்டேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, ரீசெண்டாக அவர் வந்து திருச்சி கிழக்குக்கு வந்து மக்களுக்கு நன்றி சொல்கிறதுக்காக வந்திருந்தார். அப்போ அவரோட ஸ்பீச் அப்போ அவர் மக்கள் என்னென்னா கவர்ச்சியில் பார்த்து ஓட்டு போட்டாங்கன்னு எல்லோரும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காலத்துக்கு காட்டியிருப்பார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அஸ் அ இண்டிவிஜுவல் பர்சனாக நான் எப்படி அதை பார்க்குறேன் அப்படின்னா, அதை அவருக்கு செஞ்சுருக்க வேண்டாமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா பேசுகிறவங்க எல்லாம் பேசிட்டு தான் இருப்பாங்க.
ஸோ இங்கே பெரும்பான்மையான மக்கள் வந்து டிவிக்கே தான் ஆட்சி வரணும், திரு விஜய் அவர்கள் தான் முதலமைச்சராக இருக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டு தான் அவர் அந்த இடத்துக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து யார் என்ன கமெண்ட் பண்ணாலும், யார் என்ன மாதிரி பேசினாலும் அவர் ரியாக்ட் பண்ணாமல் அவர் என்ன கோலை நோக்கி போகணும்னு நினச்சிருந்தாரோ அதில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எப்போ வந்து நமக்கு ஆப்போசிட்டில் உள்ளவங்க நம்மளை ட்ரிகர் பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷனோட பேசும்போது நம்ம எப்போ இது அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து நம்ம சறுக்க ஆரம்பிக்கிறோன்றது தான் என்னோடய புரிதல். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி மற்றவங்க கொடுக்குற கமெண்ட்ஸ் ஆகட்டும், அவங்க உங்களை பற்றி பேசுகிற அவதூறுகள் ஆகட்டும், எந்த விஷயத்துக்கும் நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் அதை எப்பயும் போல் நீங்கள் உங்களுடைய அந்த மெச்சூரிட்டி லெவல்லையே இருந்து அதை ஹேண்டில் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இங்கே பெரும்பான்மையான மக்கள் வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் வேணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தோடு அவங்கள சிஎம் ஆக்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அதை பண்ணுவீங்கன்றது உங்களுக்கு ஓட்டு போட்ட ஒரு வாக்காளர் அப்படின்ற முறையில் எனக்கு உங்கள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்கள் இந்த அரசியல் டாக்கு, ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா கட்சிகளும் பண்ண விஷயம் அதுதான். ஸோ இவங்க ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க, அதுக்கு பதிலுக்கு அவங்க ஒரு விளக்க உரை கொடுப்பாங்க. இது ஒரு பேச்சாகவே எப்பயுமே போயிட்டுருக்கும். ஸோ நீங்கள் வந்து கட்சி ஆரம்பித்து ஃபஸ்ட் டைம் வந்து பேசும்போது அந்த மாதிரியான அரசியல் இங்கே இருக்காது, மக்களுக்கான நல்லாட்சி கொடுக்கறது தான் எங்களோட பிரதானமான தாட்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஆர்கியூ பண்ணுறதோ ஒரு அநாகரிகமான அரசியலை செய்கிறதுக்கோ நான் வரலை அப்படின்றத ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஒருவேளை அந்த மாதிரியான அரசியல் சூழலுக்குள்ளே நீங்களும் மூவ் ஆகுறீங்களோ அப்படின்றது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த தமிழ்நாட்டை வந்து இப்போ இருக்கிறத விட இன்னும் பல மடங்கு பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான நிறைய வேலைகள் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் அதில் கவனம் செலுத்தி அதை நல்லா பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது, பர்டிகுலராக எனக்கு இருக்குது. ஸோ நீங்கள் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். மற்றபடி இந்த அரசியல் பேச்சு இது எல்லாத்தையும் நீங்கள் இக்னோர் பண்ணாவே அதோடய வேல்யூஸ் குறைஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் எப்போ அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் அதுக்கான வெயிட்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா ஒரு சர்டன் பாயிண்டில் அவங்க என்ன தான் பேசினாலும் அதுக்கான வேல்யூஸ் இங்கே இருக்காது, அதுக்கான வெயிட்டேஜும் சுத்தமாக இருக்காது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஓட்டு போட்ட ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு குடிமகன் அப்படிங்கிற ஒரு உரிமையில் தான் சொல்கிறேன். ஸோ இது யூஸ்வலாக நீங்கள் எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான். சில விஷயங்கள் நீங்கள் அவங்களோட ஃபேன்ஸுக்காகட்டும் மக்களுக்காகட்டும் சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க இல்லைனா விட்டுருங்க அப்படின்னு. ஸோ அதே தான் இதில் நானும் சொல்ல விருப்பப்படுறேன். ஸோ ஒரு டிவிகேக்கு ஓட்டு போட்ட ஒரு வாக்காளராக இதை நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். மேபி இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்க இது ஒரு தொண்டனுடைய ஒரு தமிழ்நாட்டினுடைய குடிமகனுடைய ஒரு விருப்பமாக நீங்கள் அதை கன்சிடர் பண்ணுங்கள். இல்லை நான் சொல்கிறதுல உங்களுக்கு ஒப்பீனியன் இல்லை, உங்களோட பொலிட்டிக்கல் வே வேறு மாதிரி இருக்குது, நீங்கள் வேறு மாதிரியான தாட்டில் இருக்கீங்க, சிலருக்கு சில நேரங்களில் பதிலடி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்குள்ளே இருக்குன்னாக்க நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் தினமும் தேவையில்லாத குப்பைகளை டஸ்ட்பினில் போடுற மாதிரி என்னுடைய இந்த ஒரு ஃபீட்பேக்கையும் தூக்கி குப்பைத்தட்டில் போட்டுடலாம். ஸோ உங்களோட ஓன் வேல, உங்களோட ஓன் ஸ்டைலில் தமிழ்நாட்டோட டெவலப்மெண்ட்டுக்கு இன்னும் என்னெல்லாம் பெட்டராக பண்ண முடியுமோ கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. நீங்கள் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ மற்றபடி தேங்க்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.